மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு விவாதிப்பதற்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்மோடு விவாதிப்பதற்காக திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். ஆனால் பங்களாதேஷ் நல்லா இருக்கா அப்படின்றதான் இப்போ நம்ம முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பிஎன்பி கட்சி ஜெயிச்சிருக்கு. தாரிக் ரஹ்மான் அவர் விரைவிலேயே பிரதமராக பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது தேர்தல் நடந்து ஒரு ஆட்சி அமைஞ்சதுனாலேயே பங்களாதேஷ் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் இந்தியர்களாக இருக்கிறோம். நமக்கு பக்கத்து ஊர் அது. ஏற்கனவே ஒரு பாகிஸ்தான்ன்ற ஊர் அடிக்கடி நம்மக்கிட்ட ஒரு தீவிரவாத சம்பவங்கள் எல்லாம் நிறையா பண்ணிட்டு போகுது. நம்ம உள்நாட்டிலையும் சில தீவிரவாத சம்பவங்கள் நிகழ்கிறதுக்கு டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி காரணமாக பாகிஸ்தான் இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ கூட டெல்லியில் நடந்த ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டுக்கு நேரடியாக பாகிஸ்தான் தான் அதுக்கு காரணமாக இருந்ததுன்னு யூஎனில் உள்ளவங்க அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அது நேற்று நியூஸோ நேற்று நியூஸோ. ஸோ அப்போ ஏற்கனவே ஒருத்தன் நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை அடிக்கடி ஒரு பாம்பு கொத்திட்டே இருக்குது. இப்போ இவனுங்களை பாய்சன் ஃப்ராக் மாதிரி. ஆமாம், இவனுங்க இப்போ இவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே இந்திரா காந்தி அம்மா தான். ஆனாலும் இப்போ இத்தனை நாளாக நம்ம கூட ஃப்ரெண்டில் இருந்தாங்க. இப்போ அவங்க திரும்பவும் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக திரும்புகிற ஒரு கண்டிஷன் இவ்வளோ நாள் நான் நிறையா பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டு இப்போ அங்கே எலெக்ஷன் நடக்குது. ஸோ அங்கே எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறா அப்படின்றது இந்தியர்களாக நமக்கும் அது சில பாதிப்புகளை உருவாக்கும். அதனால நம்ம அதை கவனித்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னா அங்கே இருக்கிற நிறைய பேர் இங்கே மெட்ராஸ் வரைக்கும் கூட பங்களாதேஷ்காரங்க வேலை பார்க்குறாங்க, திருப்பூர்லலாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ. இப்போ அடிப்படையில் என்னென்னா மொத்தம் 3 கட்சி அங்கே இருந்திருக்கு. ஒரு கட்சி, அதாவது ஷேக் ஹசீனா அவங்க கட்சி இந்த தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் ஆமாம், அவாமி லீக். ஸோ அவங்க இந்த எலெக்ஷனில் பங்கேற்கலை. மேலும் ஷேக் ஹசீனா மேடம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாருமே போய் ஓட்டு போட வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கட்சிக்காரங்க பெருசாக ஓட்டு போடலைன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது இப்போ இவர் ஜெயிச்சவர் பேகம் ஹாலிதாசியாவுடைய பையன், அவர் பேரும் ரஹ்மான் தான் நினைக்கிறேன். அது பிஎன்பி அப்படின்ற கட்சி. ஸோ பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி அவங்க போட்டிடுறாங்க. அது போக ஒரு தீவிரவாத இயக்கம், அந்த தீவிரவாத இயக்கத்துக்கு பேர் ஜமாத்தே இஸ்லாமியா அப்படின்ற தீவிரவாத இயக்கம். அது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம். இப்போ அந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் இந்த அமெரிக்க ஆசீர்வாதத்தால் ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அந்த மனிதனால் இப்போதைக்கு வெளியே விடப்பட்டிருக்கு அந்த நாகப்பாம்பு. நோபல் பிரைஸ். ஆமாம், சோகால்டு. ஸோ அந்த தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய இயக்கம்ன்ற அந்த நாகப்பாம்பு இப்போ வெளியே விட்டுருக்கானுங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க, நம்ம மாதிரி ஆளுங்க யோசித்தது என்னென்னா, இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம். நம்ம சிவபெருமானை வேண்டிக்கிட்டோம். கடவுள் புண்ணியத்தில் அவங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த ஜமாத்தே இஸ்லாமியா அப்படின்ற அந்த கட்சி மொத்தமே 70 சீட்டுக்கு கம்மியாக தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஃபுல்லாக சீட் எண்ணி முடிக்கலை. மொத்தம் 300 எம்பி பதவி போல் அங்கே. அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அதனால் 299 தொகுதி தான் இந்த வட்டம் பார்க்குறாங்க. ஸோ 299ல் 70 சீட்டு பக்கத்தில் இந்த ஜமாத்தே இஸ்லாமியா எடுக்கலாம். 212 சீட்டுக்கு மேலே பிஎன்பி அவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜமாத்தே இஸ்லாமியா ஒரு பெரும் தோல்வியை அடைஞ்சிருக்குது. ஆனால் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா சார், நிறைய பேர் சமூக வலைதளங்களில் பார்த்தா நீங்கள் சொன்ன கருத்தை அப்படியே மிரர் பண்ணுறாங்க. ஜமாத்தி இஸ்லாமியா ஜெயிக்கக்கூடாது, ஆனால் பிஎன்பி ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, முன்னாடி பிஎன்பி ஆட்சியில் இருந்தபோதும் அங்கேருந்து ஹிந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் யதார்த்தம். அப்போ ஜமாத்தி இஸ்லாமியா ஓப்பனாக குரல் கொடுத்தவங்க, பிஎன்பி ஆட்சியில் இருக்கும்போது சைலண்ட்டாக அடித்தவங்க, 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? அப்போது இப்போவும் இந்த தாக்குதல் நடக்க தான் போகுது, இதை யாரும் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ இந்த
பிஎன்பின்ற கட்சி அவர் வந்து ரஹ்மான் அப்படின்ற ஒரு ஐயா தான் வந்து இப்போதைக்கு அந்த கட்சியோடைய ஹெட்டாக இருக்கிறாரு. இப்போ அவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க அம்மா வந்து பேகம் ஹாலிதாசியா. இவங்க பேகம் ஹாலிதாசியாவுடைய பையன். இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்மி கமாண்டரா இருந்தாரு. அப்ப அவர வந்து கொன்னுட்டாங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவர்தான். இவர் வந்து ஒரு ஒரு ஆர்மி கமாண்டரா இருந்தாரு. பின்னாடி ஆட்சிய பிடிச்சாரு. அவரு இறந்ததுக்கப்புறம் இந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க, இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இங்க இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் மாரி தான். குடும்பங்களுக்குள்ள சண்டை அந்த மாரின்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த பையனுமே பார்த்தீங்கன்னா, இப்ப ரஹ்மான் ஐயா அவருக்கு இப்ப 60 வயசுன்றாங்க. அவர் 17 வருஷம் வந்து அவர் மேல ஒரு கேஸ போட்டு அவர் லண்டன்ல தான் குடியிருந்தாரு. அதாவது இப்ப எப்படி இவங்க ஷேக் ஹசீனா வந்து வெளியில இருக்காங்க, வெளிய இருக்காங்களோ, அதே மாதிரி வெளியில இருந்தவர் தான் இப்போ இப்ப உள்ள வரப்போற பதவி வந்திருக்காரு. இருக்க போற ரஹ்மான். ரஹ்மான். ஸோ அதனால அந்த அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கிளீனான பாலிடிக்ஸ்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அது. ம். அவங்க ஒரு ஏரோப்ளேன்ல வரும்போது உள்ள ஃபோட்டோ. அப்ப ஒரு பொண்ணு இது. அவங்க வீட்டம்மா. ஸோ இவர் ஐயா இங்க இருக்கிறாரு. இப்ப நாம பார்க்குறது என்னன்னா, அவருடைய வீட்டு பெண்களை எப்படி நடத்துறாரு? ஈக்குவல் ரைட் குடுக்குறாரா? பெண்கள் வந்து அங்க மதிக்கப்படுறாங்களா? அப்படின்னு பார்த்தா, அவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடர்ன் பொண்ணு மாரி தான் இருக்குது. ஸோ அப்ப இவங்க குடும்பமே வந்து ஓரளவுக்கு தாட் உள்ள ஒரு குடும்பம் மாரி தான் தர்றாங்க. இந்த ட்ரெடிஷனலிஸ்ட் மதவாத இயக்கம் மாரி இவங்க இல்ல. ஸோ அப்ப எந்த ஒரு சமூகம் சிந்திக்க ஆரம்பிச்சு பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்டு குடுக்குற ஒரு சமூகமா இருக்குதோ, அது வந்து பெரிய தீவிரவாத சமூகமா இருக்காதுன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா, இப்ப இந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா? அது பேர் என்ன? இந்த ஜமாத்தி ஜமாத்தி இஸ்லாமி. அவன் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, வேலை பார்க்க எந்த ஒரு பொண்ணையும் அனுப்பக்கூடாது. வேலைக்கு பெண்கள் போகக்கூடாது. பெண்கள் வேலைக்கு போறது வந்து குர்ஆன் பிரகாரம் தவறு அப்படின்னு அவரு சொன்னாரு. நான் சொல்லல பாஸ். அவரு சொன்னாரு. அவர் சொன்னது மாத்திரம் இல்ல, ட்விட்டர்ல வேற பதிவு வேற போட்டிருந்தாரு. பதிவு போட்டது மாத்திரம் இல்லாம எவ்வளவு கொடூரமான ஒரு வார்த்தைய சொன்னாங்க அந்த கட்சிக்காரங்க அப்படின்னு சொன்னோம்னா, பெண்கள் வேலைக்கு போறது வந்து அந்த மாரி ரொம்ப மட்டமான ஒரு வார்த்தைய சொல்லி, அதுக்கு சமம் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய சொன்னாங்க. அது வந்து பங்களாதேஷ்ல உள்ள பெண்களுக்கே மிகப்பெரிய கோவத்த உருவாக்குச்சு. ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது, பங்களாதேஷ்ல 2 பிரதமர்கள் வந்து பெண் பிரதமர்களா தான் இருந்திருக்காங்க. அதாவது பேகம் ஹாலிதாசியாவும் சரி, ஷேக் ஹசீனாவும் சரி, 2 பேருமே பெண் பிரதமர்கள் தான். மேலும் நம்ம என்னதான் அவங்க முஸ்லீமா மாறினாலும், அவங்க வந்து இந்த பெங்கால் மொழி பற்றுனால தான் அந்த நாடு வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வந்தது. இல்லன்னா அது 2ம் பாகிஸ்தானா தானே இருந்தது. அப்ப பெங்கால் மொழி பற்றுனால தான் நாங்க வந்து பெங்காலி, அப்புறம் தான் முஸ்லீமு. அதனால நாங்க பெங்காலின்றனால எங்களுக்கு தனியா நான் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருவோம்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான்ல இருந்து வெட்டிக்கிட்டு இவங்க வந்தாங்க. இந்த பெங்காலி கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பயங்கர முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா அந்த சாக்த வழிபாடு அப்படின்றது இன்னுமே பார்த்தா பெங்கால் பகுதிகளில் ரொம்பவுமே பிரபலம். அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காளி, பெண் தெய்வங்கள் இதெல்லாம் வந்து பெங்கால் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்தே மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, முருகப்பெருமான் வழிபாடும் காளி வழிபாட்டோட சேர்ந்து அங்க செய்யப்படுறது வழக்கம்னு நான் படிச்சிருக்கேன். ஏன்னா, காளிய வழிபடும்போது ஸ்கந்த மாதா அப்படின்ற ரூபத்துல வழிபடுறாங்க. ஸோ, திருமணமானவர்களுக்கு ஆரோக்கியமான நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, அங்க முருகப்பெருமானை வழிபடுவது ஒரு வழக்கமா இருக்கு. பெங்கால் மக்களுக்கும் இப்ப நாங்க சில பேரு எங்க காலேஜ் படிக்கும்போது சில பெங்கால் மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம். தமிழர்களுக்கும் பெங்கால் மக்களுக்கும் ஏதோ ஒரு சில சிமிலாரிட்டி இருக்கும். கலாச்சார ரீதியிலயோ ஏதோ ஒண்ணுல. நம்ம ஆர்க்கிடெக்சர் எல்லாத்துலயுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து மேட்ரியாரிக்கல்னா பெண்கள முன்னிறுத்திய சமூகம். தமிழ்நாடு இன்க்ளூடட். தமிழ்நாடுமே வந்து மேட்ரியாரிக்கல் சமூகம் தான். ஸோ அதனால இப்ப பெங்காலி மக்கள் வந்து நான் வந்து பெங்காலி பேசுறவன், அதனால என்னுடைய நாடு தனி நாடுன்னு சொல்லி அவங்க தனியா பிரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய அடிப்படை கோர் பிரின்சிபல் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கோர் பிரின்சிபல். இஸ்லாமிய கலாச்சாரத்துல ஃபார் சம் ரீசன் பெண்களை வந்து பின்தள்ளுற ஒரு கலாச்சாரமா அவங்க ஆயிட்டாங்க. அது ஏன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பங்களாதேஷ் பொருளாதார ரீதியில முக்கியமான இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே பெண்கள் வேலைக்கு போறனால தான். அங்க இந்த டிஷர்ட் சட்டை தயாரிக்கிற இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல சார், லெதர் இண்டஸ்ட்ரிலாம், அதுல எல்லாம் வேலை பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் பெண்கள் தான். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அவங்க தான் தைக்கிறாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் செய்றாங்க. வேலைக்கு வந்து பெண்களை அனுப்பக்கூடாது
அப்படின்னு இந்த ஜமாத்தே இஸ்லாமி சொல்லுத அந்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? அப்போ அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கல. ஸோ பெண்கள் எல்லாம் வந்து மொத்தமாக ஜமாத்தே இஸ்லாமிக்கு அகேன்ஸ்டாக போயிட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் நீங்கள் வந்து இஸ்லாம் மதத்தை முன்னிறுத்தி ஒரு கட்சி தொடங்கினாலும் பெண்கள் அப்படின்றது ஒரு பெரிய ரெவல்யூஷனை உருவாக்கியிருக்கு. அது சைலண்ட் ரெவல்யூஷன். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜென்சி புரட்சின்னு. உண்மையான புரட்சி பெண்கள் புரட்சி தான். அது ஓட்டில் காமிச்சிருக்காங்க. இவங்க சும்மா தேவையில்லாமல் ஜென்சி புரட்சின்னு இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ரோட்டில் போட்டு எல்லாத்தையும் அடித்து எரிச்சது தான் சார் மிச்சம். என்ன சார் பண்ணாங்க? அந்த 2 நாடே சீட்டு கூட ஜெயிக்கல. நாசமாயிடுச்சு. அந்த நாடே நாசமாயிடுச்சு. நாசமாக போச்சு. பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அங்கே உள்ள ஹிந்துக்களை எல்லாம் போட்டு கொன்னானுங்க. இந்தியா அதுக்கப்புறம் கரண்ட் கொடுக்குமா? வெட்டிப்பேலு அவங்களுக்கு கரண்ட்டே நம்ம தான் சார் சப்ளை பண்ணுறோம். நம்ம கரண்ட்டை நிப்பாட்டிட்டா அவங்க இப்போ ஃபேக்ட்ரியில் மிஷின் எப்படி ஓடும் சார்? அந்த ஊருக்கு பஞ்சு கிடையாது சார், நம்ம தான் சார் பஞ்சு கொடுக்குறோம். நம்ம பஞ்சை வச்சு தான் சார் நூல் செஞ்சு, நூலை வச்சு சட்டை செஞ்சு, சட்டையை ஏற்றுமதி பண்ணி நான் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிட்டேன்னு சொல்கிறான். பஞ்சை நிப்பாட்டிட்டார் சார் மோடி. அப்புறம் என்ன மிஷின் ஓடும்? அவங்கள ஃபேக்ட்ரி எப்படி ஓடும்? அங்கே வேலை எப்படி பார்ப்பான்? ஸோ அவங்களுக்கு அந்த அறிவு வேணுமா இல்லையா? இந்தியாவோட உதவி இல்லைன்னா நீ எப்படி உயிரோடு இருப்ப? இப்போ நம்ம சார் நடுவில் அவங்களுக்கு அரிசி கூட கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க சார் சில பேர். மோடி அவருடைய கருணையினால் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அந்த மக்கள் வந்து பசியில் பட்னியில் இருந்துடக்கூடாது, சாப்பாடு அனுப்புன்னு சொன்னார் சார். அந்த இதில் நான் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எனக்கே கோபமாக இருந்தது சார். என்ன இப்படி நம்ம இந்துக்களை போட்டு கொன்றுருக்கிறான், இவ்வளோ பண்ணுறான், திருட்டு பேல சோறு இல்லாமல் சாவட்டும்னு நினச்சேன் சார் நான். இதில் எனக்கு நான் தோன்றதை சொல்கிறேன். ஆனால் மோடி அதை நினைக்கல. அவன் முஸ்லீமாக பார்க்கல சார். அவர் ஒரு மனுஷனாக பார்த்துருக்கார் சார். நாம் இன்னைக்கு எடுக்கிற முடிவு வெறுப்பால் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து ஒரு தலைவர் எடுக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்களாம் அதை புரிஞ்சுக்கிட்டான்னா சரி சார். ஸோ யாராக இருந்தாலும் சரியா சார், நீங்கள் வந்து சும்மா மேடையில் பேசலாம், எல்லாரையும் உருக்கேற்றி விடலாம், தலைவா கிளைவா அதெல்லாம் பேசலாம். கடைசி வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி சோறு போட்டாலும் சோறு திங்கணும். சோறே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம புரட்சி பேசி ஒன்றும் அர்த்தம் இல்லை. பேசுகிறதுக்கு எப்படி சார் சவுண்டு வரும்ல சார்? ஃபஸ்ட்டு வந்து அதனால தான் சார் வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, படை குடி கூழ் நட்பு அரண் அமைச்சு ஆறுமுடையான் அரசருள் ஏறு. கூழ் அப்படின்னா சாப்பாடு. ஒரு நாடுனா அந்த நாட்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு தேவை. அந்த நாட்டுக்கு சாப்பாடே இந்தியா தான் சார் அனுப்புது. அப்போ இந்தியாவோட பகைச்சிக்கிட்டு அவன் எப்படி சார் இருக்க முடியும்? எல்லாரு கூடயும் நட்பாக இருந்தால் தானே பக்கத்தில் இருக்கிறவன் சாப்பாடு கொடுப்பான். நீ சண்டை மாத்திரம் எங்கள் கூட போட்டுக்கிட்டே இருந்து எங்களுக்கு வெடி வச்சுக்கிட்டே இருந்தேன்னா சாப்பாடு கொடுப்போமா? இப்போ போன தடவை இவன் என்ன பண்ணான், இப்போ பாகிஸ்தான்காரன் நம்ம கூட தொந்தரவு பண்ணான். மோடி என்ன பண்ணிட்டாரு, தண்ணி கொடுக்காத நிப்பாட்டினாரா இல்லையா? பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் ஃப்ளோ டுகெதர்னு ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சார். அது ரத்தமும் தண்ணியும் சேர்ந்து ஓடாதுன்னாரு. இப்போ தண்ணியை அடைச்சோன்னே அவங்களுக்கு இப்போ சாப்பாடு செய்கிறது பிரச்சனையாச்சா இல்லையா பாகிஸ்தான்காரனுக்கு? இப்போ அங்கே இன்ஃப்ளேஷன்னா அரிசி இப்போ கம்மியாக உற்பத்தி ஆகுதுன்னா பணக்காரன் மாத்திரம் அரிசி வாங்கிட்டு போயிடுவான், ஏழைக்கு அரிசி கிடைக்காது. அப்போ பணக்காரனுக்கும் ஏழைக்கும் நடுவில் பிரச்சனை வரும். அங்கே இன்ஃப்ளேஷன் வருதா இல்லையா? அப்போ நம்ம கூட இருக்கிற எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ல சார். அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் இவன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இப்போ ஜமாத்தே இஸ்லாமி ஆட்சிக்கு வரலைன்றது ரொம்ப சந்தோஷம். அவர் வெட்டிப்ப அவன் வந்திருந்தா அந்த நாட்டு இன்னும் கொஞ்சம் நாசமாக போயிருக்கும். பட் வேற ஒருத்தர் இப்போ இந்த லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு பாருங்க, இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டீசெண்டான ஆளாக தான் தர்றார். மேலும் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் நம்ம கொண்டாடணும்லாம் கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, ஆனால் இப்போ எப்படின்னா முகமது யூனுஸ் அவர்கள் வந்தபோது இதே மாதிரி தான் ஒரு கொண்டாட்டம் வந்து இருந்தது. ஆனால் அவருடைய டைமில் தான் சின்மய் தாஸ் மாதிரியான ஹிந்து தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவருக்கு ஆதரவாக வாதாட வந்த வழக்கறிஞர் கொல்லப்பட்டார். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த முகமது யூனுஸ் தலைமையிலான இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதே பங்களாதேஷில் அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட தலையீடு. அது ஏன்னா இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இப்போ தேர்தல் நடக்குது, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டையும் இதே அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்றதுக்கு நம்ம என்ன உத்தரவாதம் தர முடியும் சார்? அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்த கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் அடிப்படையில் அமெரிக்கா சொல்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல சார். ஏதோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஏதோ புஸ்தகத்தில் இருந்தது, அதனால நான் இந்துக்களை கொல்லுவேன்னு ஒருத்தன் கிளம்புனான்னா அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது சார். நீங்கள் அதாவது
ஒரு ஒரு தீவிரவாதி அப்படின்றவன் வந்து ஒரு 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 நாகப்பாம்பு சார். அந்த நாகப்பாம்புக்கு நீங்க என்னதான் பால் வச்சாலும் திரும்ப உங்கள வந்து கடிச்சிரும். ஆனா, அது வெறி நாயா இருந்தா கூட, அத நீங்க கட்டி போடலாம். அதுக்கு நீங்க சோறு வச்சு, "அத ஓரமா போ வெறி நாயே, என்னைய வந்து கடிக்காத வெறி நாயேன்னு" கூட சொல்லலாம். ஒரு அரசியல்வாதி, அவன் கெட்ட அரசியல்வாதியா இருந்தா கூட, அவன் வெறி நாய் மாரி சார். அவன கண்ட்ரோல் பண்ணிறலாம். ஆனா, அந்த தீவிரவாதி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நல்ல தீவிரவாதியா இருந்தா கூட, அவன் நாகப்பாம்பு மாரி சார். அவனுக்கு நீங்க என்ன பண்ணாலும் நம்மள வந்து திரும்ப கடிப்பான். ஸோ ஜமாத் இஸ்லாமிய விட பிஎன்பி பெட்டர் ஆப்ஷன் தான் அப்படின்றீங்க. அவன் ஒரு கட்சி சார். அவன் அவன் பெண்கள மதிக்கிறான். அந்த அந்த ஆளு ரஹ்மான்ன்றவரு, அவர் வீட்டு பெண்கள மதிக்கிறாரு. ஒரு 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 சமநிலையான ஒரு ஒரு சாமி ஒரு அல்லாஹ்வ கும்பிட்டு போறாரு சார். யாரு சார் வேணான்னா? அவர் அல்லாஹ்வ கும்பிடுறாருன்றதுக்காக, பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர கும்பிடுறவங்கள கொல்லக்கூடாது சார். அது வந்து இவர் பண்ண மாட்டாருன்னு நம்ம நம்புறோம் சார். ஏன்னா, அவங்க அம்மாவும் அந்த மாரிலாம் ரொம்ப வெறி பிடிச்செல்லாம் பண்ணல. ஓரளவுக்கு மிதமா இருந்தாங்க. ஆனா, இவன் அப்படி கிடையாது. யாரு? ஜமாத்தி. ஜமாத் இஸ்லாமி. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க கட்சிக்காரங்களே என்ன சொல்றாய்ங்க, இப்ப ஜமாத் இஸ்லாமி தோத்து போயிருச்சு. இப்ப தோத்து போன ஜமாத் இஸ்லாமி என்ன பண்ணுது? எலக்ஷன் ரிக்டு. அது அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, இல்ல எலக்ஷன் அது ஒரு விதத்துல அது உண்மையா தானே இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நமக்கே வீடியோஸ் வருது. பார்த்து அவங்களே பஜக் 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 அப்படின்னு எடுத்து குத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த எலெக்ஷன் நேர்மையா நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2வது எனக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் இதுல புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நல்ல வேளை இந்தியால இந்த வோட்டிங் மிஷின் இருக்கிறதுனால இந்த மாரி ரிக்கிங் நடைபெறாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். சார், அதாவது ஜமாத்தே இஸ்லாமி இப்ப தோத்து போனது மாத்திரமல்ல, நாங்க வந்து தோற்கடிக்கப்பட்டோம்னு பேச ஆரம்பிக்குது. அப்ப ஒரு தீவிரவாத இயக்கம் சார். இப்பதான் எலக்ஷன்ல நின்று தோத்தும் போயிருச்சு. அவன் இதோட நிப்பான்னு நினைக்கிறீங்களா சார்? திரும்ப உள்நாட்டு கலவரம் வரும். கலவரம் வரும்ல சார். அவன் என்ன பண்ணுவான்னா, இப்ப யாரு ஜெயிச்சார்ல, ரஹ்மான் ஐயா ஜெயிச்சார்ல, அவர ஏதாவது பண்ண பார்ப்பான். அவன் பண்ணுவான் சார். சார், நீங்க பாகிஸ்தான்ல நடந்தது தான் சார் இங்கேயும் நடந்திருக்கு. இம்ரான் கானுக்கு ஒரு கண்ணே போயிடுச்சு இம்ரான் அப்படின்றாங்க. கான் கண்ணு போச்சு. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தலைவர்கள் எல்லாருமே அசாசினேட் ஆயிருக்காங்க சார். ஜியா, ஆ, ஜெனரல் ஜியா, பெனசீர், பூட்டோ, பூட்டோ, மேடம், பெனாசிர் பூட்டோ. எல்லாரும் அசாசினேட் ஆனாங்க. அவங்கெல்லாம் தலைவர்கள் எல்லாத்தையும் கொல்றதே இவங்களுக்கு வேலை சார். இவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த தீவிரவாத எண்ணம் கொண்டவன் இந்துக்களை தான் கொல்லுவான்னு நினைக்கிறோம். இல்ல சார், அவங்களுக்கு நடுவுல உள்ளவங்களையும் கொல்லுவான் சார். இப்ப நீங்க பங்களாதேஷ் எடுங்களேன். அங்க வந்து அகமதியான்றவங்களை எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அவங்களும் முஸ்லீம் தானே சார். அங்க இந்த அது பேர் என்ன, இந்த சாமி ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க சில முஸ்லிம்ஸ். அவங்க என்ன சூஃபி. சார், சூஃபி முஸ்லீம். அவங்க எல்லாம் கொலை செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? கொலை யார் சார் பண்ணா? இந்த ஜமாத்தே இஸ்லாமி தான் சார் சூஃபிகளை எல்லாம் கொல்றான். இந்த ஜமாத்தே இஸ்லாமி தான் சார் அகமதியா முஸ்லீம்களை எல்லாம் கொல்றான். இந்த ஜமாத்தே இஸ்லாமி தான் சார் தர்காவை எல்லாத்தையும் உடைக்கிறான். இதே ஜமாத்தே இஸ்லாமி தான் இந்துவையும் கொல்றான். அதனால நம்ம வந்து அவன் இந்துவை மாத்திரம் கொல்றான்ல சார். அவன் ஒரு தீவிரவாதின்றவன் வந்து ஒரு அறமட்ட பைத்தியம் சார். அது மூளையில ஏதோ ஆயிடுச்சு. நம்ம சில படத்துல சொல்லுவாங்களா, தலையில ஏதோ அடிபட்டுருச்சு அதுன்னு. அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு சார். அவனை போய் திருத்த முடியாது சார் அவனை. இவங்க அப்படி கிடையாது சார். இவங்க இப்போ வந்திருக்காருல ரஹ்மான், அவர் வந்து ஒரு ஒரு நார்மலான ஆள் மாதிரி தான் தர்றார். அதனால இவர் மாதிரி ஆளு கூட பேசலாம். ஆனால் எங்களுக்கு நான் என்ன யோசிக்கிறோம்னா, இந்த ஜமாத்தே இஸ்லாமி இவரையுமே விடுவானான்னு தெரியல. அசாசினேஷன் அட்டம் பண்ணுவாங்க சார். உள்நாட்டில் கலவரம் பண்ணுவானுங்க சார். பிரச்சனை பண்ணுவானுங்க. இதில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளால நமக்கு வந்து 2 இடம் அவங்க ஏற்கனவே பேசினாங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பேர் என்ன, முகமது யூனஸ். முகமது யூனஸ் வெளிப்படையாக ஜமாத்தே இஸ்லாமிக்கு உதவி பண்ணான். வெளிப்படையாக ஜமாத்தே இஸ்லாமி ஆளுகள் எல்லாத்தையும் வெளியே விட்டான். அவங்க தீவிரவாதின்னு உள்ள தூக்கி வச்சுருந்தாங்க. இவன் அந்த தீவிரவாத பாம்புகளை எல்லாம் இவன் தான் வெளியே விட்டான். மேலும் அவன் தான் ஓப்பனாக இவங்க தான் சொன்னானுங்க, நம்ம வந்து இந்தியாவுடைய சிக்கன் நெக் காரிடரை நாங்கள் ஏதோ இது பண்ண போகிறோம். அப்போ நாம் இந்த நேரம் முடிஞ்சா நம்மளுக்கு சூழ்நிலைகள் கரெக்டாக இருந்தால் அந்த 20 கிலோமீட்டர்னு சொல்லப்படுற சிக்கன் நெக் காரிடரை குறைந்தபட்சம் ஒரு 100-150 கிலோமீட்டராவது பெருசாக்க முடிஞ்சால் நல்லது. இப்போ இது வந்து என்னுடைய தனிமனித கருத்து. நான் ஒன்றும் இந்திய அரசாங்கத்துக்காக பேசலை. ஒரு இந்தியனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா அந்த சைடு நார்த் ஈஸ்ட்டு உள்ள போகிற பாதை வந்து அந்த ஒரு சின்ன இடம் தான். அதில் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 20 கிலோமீட்டர் நான் அடைச்சிப்பிடுவேன் தானே அவன் சொல்கிறான். ஏதாவது ஒன்று பண்ணி காசு கீசு கொடுத்த கூட இவங்க அடுத்து பஞ்சத்தை தான் பார்க்க போகிறாங்க. இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ எதோ வாங்கிட்டு இருக்காரு சார் இந்த ட்ரம்ப் கும்பலாம். நம்ம சண்டை வாங்குறேன், கிரீன்லாண்டை வாங்க போகிறேன், சண்டை கிண்ட கூட போட வேணாம். எங்கள் இந்துக்களையும் கொள்கிற நீ காசு கீசு நீனு இல்லைன்னா நான் அதை காசு தரேன், எனக்கு அட்லீஸ்ட் அந்த 20 கிலோமீட்டர் ஒரு 100 கிலோமீட்டர் ஆக்கி நம்மளையாவது நம்ம பாதுகாத்துக்கணும் சார். எனக்கு போகிற போக்கு பார்த்தா
இந்த ஆளையுமே ரொம்ப நாள் ரஹ்மான் ஆளுமே அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இவனுங்க வந்து அவரையும் அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ அப்படி உயிரோட இருந்தா இந்தியா, பங்களாதேஷ் இடையிலான உறவு அப்படின்றது மேம்படும். பாகிஸ்தானோட இருக்கிற பிரச்சனைய மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பக்கம் நமக்கு ஸ்மூத் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கிறேன் சார். மேலும் சைனா வந்து நம்ம கூட இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ அமெரிக்கா வந்து ஈரானை போட்டு அடிக்கிறதுக்கு போகுது. ஸோ உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒரு இந்த 2026 இருந்து ஒரு பிரச்சனையை கிளப்ப போகுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து. இவங்க சும்மா நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை யார் மூலியமாக வரப்போகுதுன்னா இந்த ஜுதையோ கிறிஸ்டின் கம்யூனிட்டி மூலியமாக தான் வரும்னு அவங்க குரான்லேயே ஏதோ எழுதியிருக்கிறதாக சில பெரிய ஆளுங்க பேசுகிறாங்க. ஸோ அந்த போர் ஈரானை அவங்க தாக்க ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட அது நிற்காது. இப்போ ஈரானில் அது பிரச்சனை கிளம்புச்சுன்னா பணக்கார முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல அதெல்லாம் அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. ஏழை ஏழை காசாவுக்கு யார் சார் சப்போர்ட்? ஏற்கனவே ஈரான் மேல நடந்த தாக்குதலுக்கும் அரப் கண்ட்ரிஸ் பார்த்தா யூஎஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. சார் பணக்காரனா ஆயிட்டானாலே அவன் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுறான் சார். அவன் ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஏழை முஸ்லீமுக்கு யார் சார் சப்போர்ட் பண்ணா? இப்போ காசாவில் அத்தனை ஏழை முஸ்லீம்கள் செத்தாங்களே சார், யாராவது காப்பாற்றினாங்களா சார்? ஈஜிப்ட் ஒரு செவரை கட்டி இந்த சைடு வராமல் உள்ளே கிடந்து சாவுன்றுச்சு சார். அதோட ஒரு பெரிய கொடுமையை கேளுங்களேன். அந்த காசாவில் செத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, அந்த பாவப்பட்ட ஏழைங்க, ஏழை முஸ்லீம்ங்க, அவங்கள ஏரோப்ளைனில் ஏற்றி கிளப்பி கூட்டு போயிருக்காங்க சார் ஒரு சில பேரை. அது நியூஸில் வந்தது. அதை உடனே எல்லாத்தையும் மறைச்சிட்டானுங்க. எங்கே வந்ததுன்னா அந்த அவங்க ஆளுங்களை எல்லாத்தையும் ஈஜிப்டுக்கும் துபாய்க்கும் கொண்டு போயிருக்காங்க சார், அவங்களுடைய உறுப்புகளை எடுக்கிறதுக்கா. இது வந்து ரெக்கார்டான ஒரு 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 ட்ரூத்து சார். அந்த காசாவில் ஒன்றுக்குமே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் செத்துட்டு இருக்கான்ல, அவன் கணக்கே கிடையாது. அவனுடைய உறுப்புகளை இந்த பணக்கார துபாயில் அபுதாபியில் இருக்கிறான் பணக்காரன், அவன் தண்ணி கிண்ணி அடித்து அதை இதை பண்ணி உடம்பை கெடுத்துக்கிட்டு லிவர் போய் கிட்னி போய் தர்றான். அவங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் இங்கே தமிழ்நாட்டுக்கெலாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் பேஷண்ட் வருவாங்க பார்த்தீங்களா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னு. இப்போ என்னென்னா இந்த ஏழை காசா மக்கள் இருக்கானுங்கள்ல, செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான் பாருங்க, அவங்கள கூட்டு போய் அவங்களுடைய உறுப்புகளை எடுத்து இந்த பணக்கார முஸ்லீம்களுக்கு வைக்கிறதுக்கு துபாய்க்கு கூட்டு வந்திருக்காங்க சார். அப்போ பங்களாதேஷ் உஷாரா இல்லைன்னா காசாவில் என்ன நடக்குதோ அதுதான் பங்களாதேஷ்லேயும் சார். நடக்கும். இந்த இஸ்லாமிய மக்கள் ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் சார். என்னைக்காவது ஒரு பணக்கார முஸ்லீமு ஏழை முஸ்லீமுக்கு உதவி இருக்கானா சார்? இந்த யாராவது ஒருத்தன் கேட்குறானா சார்? ஜமாத்துன்றான், உம்மான்றான், முஸ்லீம் உலகன்றான், அல்லாவுக்காக நம்மலாம் ஒன்று சேரணும்ன்றான். டேய், பணக்காரன் ஆனதுக்கப்புறம் ஏன்டா அவன் கூட ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டேன்றான்? ஒரு பணக்கார துபாய் ஏழை காசாவுக்கு உதவாது, பணக்கார சவுதி அரேபியா ஏழை காசாவுக்கு உதவாது, பாலஸ்தீனுக்கு உதவாது. ஏன் பணக்காரன் ஆனவுடனே சவுதி அரேபியாவும் அபுதாபியும் துபாயும் கத்தாரும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்துக்கிறது? இந்த ஏழை முஸ்லீம்களை ஏன் சார் அனாதையாக விட்டுருது? இப்போ பாகிஸ்தானு ஒரு சோல்ஜருக்கு $6000 என்னமோ காசு வாங்கிக்கிட்டு இஸ்ரேலுக்கு வந்து கூலி வேலை பார்க்குறதுக்கு அனுப்புகிறானே சார் அவன் சோல்ஜர்ஸை. எதுக்கு சார் அந்த சோல்ஜர் போகிறான்? அங்கே காசாவில் உள்ள ஏழை முஸ்லீமை கொல்றதுக்கு தானே. யாராவது இதை கேட்குறாங்களா சார்? இப்போ இந்தோனேஷியா அனுப்பியிருக்கு சார், முந்தா நேற்று நியூஸு சார். ஏரோப்ளைனில் போய் இறங்கிட்டானுங்க 600 சோல்ஜரோ 800 சோல்ஜரோ. இந்தோனேஷியா வந்து முஸ்லீம் நாடு தானே சார். அங்கேருந்து சோல்ஜரை காசாவில் உள்ள மக்களை கொலை செய்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த நாடு அனுப்பு சார். இது யாராவது ஒரு ஜமாத்தில் பேசுனாங்களா சார்? ஏழையா ஒன்ஸ் ஒருத்தன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, பணக்கார முஸ்லீம்கள் அவனுக்கு உதவவே மாட்டேன்றான் சார். இந்த கொஸ்டினை அடிப்படையில் நம்ம கேட்கணும். ஆனால் இந்தியா இவங்களுக்கு உதவி இருக்கு, பங்களாதேஷுக்கு உதவி இருக்கு. சாப்பாடு இல்லையா, மோடி சாப்பாடை கொடுன்ட்டாரு. காசாவுக்கு இந்தியா 2 ஸ்டேட் சொல்யூஷன் கையெழுத்து போட்டு வந்தது. ஈரானை இப்போ கொல்ல போகிறான் சார். கூட நிற்குது ஈரானினுடைய அந்த தூதரே சொல்கிறாரு, ஜெய் ஈரான் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்கிறாரு சார். ஈரானை கொலை செய்ய போகிறான் சார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை கொல்றான் சார். ஈரானுக்கு சப்போர்ட்டாக யார் சார் இருக்கா? இந்தியா தான் சார் இருக்கு. ஈரானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது, இந்தியா சப்போர்ட் பண்ணுது. யார் சார் சப்போர்ட் பண்ணுறா ஈரானுக்கு? யாருமே சப்போர்ட் பண்ணலையே. ரஷ்யா ஏற்கனவே போரில் இருக்கு, இந்த யுக்ரைன் போரில் இருக்கு.
ஒருவேளை யுக்ரைன் போர் நடக்கலைன்னா ரஷ்யா இறங்கி இருக்கும். ரஷ்யா இறங்கி இருந்தா இவங்க போய் இப்படி மிரட்ட முடியுமா ஈரானை? ஆனால் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களை பாதுகாக்கிற நாடு ரஷ்யான்னு தெரியும் சார்? யாராவது ஒருத்தவங்க ரஷ்யாவுக்கு நன்றி உணர்ச்சியோட ஒரு ஜமாத்தில் பேசியிருப்பாங்களா சார்? ரஷ்யாவுக்கு இந்தியா எத்தனை தடவை சார் ஈரானுக்கு சோறு அனுப்பியிருக்கு? இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்களே சார், ஈரான்கிட்ட மிசைல் இருக்குது, ஆயுதம் இருக்குது, நாங்கள்லாம் அப்படியே துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுருவோம். டேய், சோறு வேணும்டா. இந்தியா தாண்டா சோறு அனுப்புச்சு ஈரானுக்கு இத்தனை நாளா. ஏன்னா ஈரான் பாலைவனம் சார், தண்ணியை சுற்றி அடைச்சிவிட்டான் சார். இப்போ தண்ணி பஞ்சம் வேற சார் அந்த ஊரில். ஆயுதத்தை வச்சு என்ன சார் பண்ணுவீங்க? அந்த ஊர் மக்களுக்கு சோறு கொடுக்கணுமே. அவங்க கோடவுன் கட்ட சொல்லி அன்னைக்கே நம்ம ஆளுங்க சொன்னாங்க. அவங்க அதை சரியாக கட்டலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த கப்பல் துறைமுகம்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்குன்னு, அந்த துறைமுகமே இந்தியா தான் சார் நடத்துச்சு. எத்தனை ஜமாத்தில் சார் அதை பேசுகிறாங்க? ஜபார் துறைமுகம். ஜபகர் துறைமுகத்தை யார் சார் நடத்தினா? இவங்க திட்டிட்டு இருக்காங்களே, அதானி அம்பானின்னு ஏதோ திட்டுறாங்களே சார். அதானி தானே சார்? அதானி திட்டுறாங்களே சார். ஜபகர் துறைமுகத்தை யார் சார் நடத்தினா? அதானி. அந்த துறைமுகத்திலேருந்து என்ன சார் போச்சு ஈரானுக்குள்ள? சோறு, கோதுமை வாங்கினோன்னா அவங்களாம் சாப்பிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கா என்ன சார் சொல்லிச்சு? இந்தியா வெளியே போ, ஜபகர் துறைமுகத்திலேருந்து சொல்லிச்சா? அதானி அங்கேருந்து துரத்துனாங்களா? நம்ம வெளியே வந்தோமா? அது பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சு. அதானி மேல பிரஷர் போட்டு, அதானி மூலமா மோடிக்கு பிரஷர் போட்டு 2 பேருக்கும் லிங்க்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலையபரமே பண்ணது காங்கிரஸ். கரெக்டா? கரெக்ட். அது நம்ம என்ன பண்ணோம்? சரிப்பா வெளியே வந்துருப்பா, பார்லிமெண்ட்ல கத்துறாங்கப்பா, முஸ்லீம்கள் நம்மளுக்கு அகேன்ஸ்டா போறாங்கப்பா, நீ ஜபகர் துறைமுகத்திலிருந்து வெளியே வந்துருப்பா சொல்லிட்டோம். அதானி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து கரெக்டா ஒரு வாரத்துல அங்க பஞ்சம் வந்துச்சா இல்லையா? இன்ஃப்ளேஷன் சொல்றாங்களே சார், அதாவது விலைவாசி ஏற்றம். விலைவாசி ஏற்றம் ஏன் சார் வருது? பொருள்கள் உள்ள வந்துட்டே இருந்தது, கோதுமை உள்ள இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏன் சார் ஒரு கோதுமையோட விலை $1000 போக போகுது? மூட்டை இறங்கிக்கிட்டே இருக்கணும்ல. துறைமுகத்தில் இந்தியா கண்ட்ரோல் பண்ணிச்சு. அந்த துறைமுகத்தை இந்தியா கிட்ட இருந்து புடுங்குச்சு காங்கிரஸ். அமெரிக்காக்காரன் காங்கிரஸை கண்ட்ரோல் பண்ணி நீ துறைமுகத்திலேருந்து வெளியே போனாங்க, நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே என்னாச்சு? அரிசி உள்ளே போகிறது நின்றுச்சு. கோதுமை உள்ளே போகிறது நின்றுச்சு. கோதுமை உள்ளே போகலன்னொன்னே அந்த மக்கள் பசியில் வாடினாங்க, விலைவாசி ஏறிச்சு. ரோட்டில் இறங்கி மக்கள் புரட்சி பண்ணாங்க. புரட்சி பண்ணோன்னு ஐயோ புரட்சி பண்ணிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஈரானுக்கு அகேன்ஸ்டாக திருப்பி விட்டான் மீடியா. ஏன்டா புரட்சி நடந்தது? ஜபகர் துறைமுகத்தில் கோதுமை இறங்கிட்டு இருந்த வரைக்கும் புரட்சி இல்லைடா. இந்திய விவசாயிகள் அவங்க கோதுமையை இறக்கி அங்கே இஸ்லாமிய மக்களுக்கு சோறு போட்டு இருந்தாங்க. இந்தியான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஹிந்துக்கள், அந்த ஹிந்துக்கள் விவசாயம் பண்ணி உங்களுக்கு சோறு கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா சோறு சாப்பிட்டீங்க. ஆனால் எங்ககிட்ட இருந்து கோதுமை போகிறத வெள்ளைக்காரன் நிப்பாட்ட சொன்னால் அதை காங்கிரஸ் நிப்பாட்ட சொல்லிச்சு. பார்லிமெண்ட்டில் பிரச்சனையாகி நின்றுச்சு. முஸ்லீம்களுக்கு சோறு கிடைக்கல. இன்றைக்கி சோறு கிடைக்காதனால போராடுறாங்க. போராடுற மக்களுக்கு அகேன்ஸ்டாக இப்போ குண்டை போடுறான். இப்போ போர் நடக்க போகுது சார். போர் நடந்தால் அங்கே எத்தனை லட்சம் முஸ்லீம்கள் சாப்பிட்றான் சார். யார் சார் அவங்கள காப்பாற்றுவா? இத்தனை நாளாக அவங்க இந்த போர் நடக்காமல் தடுத்தது யார் சார்? நம்ம கோதுமை கொடுத்தனால அந்த நாடு பேலன்ஸில் இருந்தது சார். நம்ம அரிசி இன்றைக்கும் அரிசியை கொடுத்துட்ருக்குறோம், கோதுமை கொடுத்துட்ருந்தோம் சார். நம்ம இவ்வளவு இந்துக்களை கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பங்களாதேஷுக்கு சோறு கொடுத்துட்ருக்குறோம் சார். புரிஞ்சுக்கணும் சார், நம்ம எவ்வளவு ஒரு நல்லவங்களாக இருக்கிறோம், தொடர்ந்து நம்ம எவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த இஸ்ரேல் அமெரிக்கா அவங்கள கொல்லுதே, அவங்கள தடுக்கக்கூடிய சக்தி சார் இந்தியாவை தொடர்ந்து இப்படி அவங்க எதுக்குறது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு பின்னாடி போய் இந்த முஸ்லீம் மக்களும் ஜமாத்து நின்றாங்கன்னா கடைசி அவங்க தான் சார் கஷ்டப்பட போகிறாங்க. நிச்சயமா. ஸோ வேர்ல்டு ஆர்டரில் ஒரு சேஞ்சை உருவாக்கணும் அப்படின்றதுல அமெரிக்கா குறியாக இருக்குது. அதற்கு தடையாக யார் இருக்கான்னு பார்த்தா இந்தியா இருக்குது. அப்போ இந்தியாவுக்கு குடைச்சல் தரணும் அப்படின்றதுக்கு தான் பங்களாதேஷ்லேருந்து சபார் துறைமுகம் வரைக்கும் பல விஷயங்கள் அமெரிக்கா பண்ணிகிட்ருக்கு. இப்போ பங்களாதேஷில் ஒரு ஆட்சி வந்திருக்கு. அந்த ஆட்சி இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவோட நட்புறவோடு போனாங்கன்னா அது இந்தியாவுக்கும் நல்லது, பங்களாதேஷுக்கும் நல்லது. இல்லைன்னா அது உலக நாடுகளுக்கு கெட்டது, இந்தியா தப்பிச்சிரும் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.